நீங்க சேமிக்காதீங்க, அது உங்க பணத்தை அழிச்சிடும். 2025 உங்க செல்வத்தை வீணாக்கும் மிகப்பெரிய தவறு அது. உங்க பணம் தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பாம விட்டா இன்ஃப்ளேஷன் அது முழுசா சாப்பிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏய் கேளுங்க, இந்த வீடியோல நான் உங்களுக்கு 8 எளிய பைனான்சியல் தவறுகளை சொல்லப் போறேன். இவை உங்க பணத்தை வளர்க்காம இருக்க வைக்கும் பெரிய எதிரிகள். இவை ஏன் உங்க பணத்தை எரிக்குது, ஏன் உங்க எதிர்காலத்தை சேதப்படுத்துது, எப்படி இவற்றை நிறுத்தலாம்னு ஒவ்வொன்னா விளக்குவேன். ஸ்டோரிகள், எக்ஸாம்பிள்ஸ், சிம்பிள் ஸ்டார்ட்ஸோட. இவையெல்லாம் 16 வயசு பையனுக்கு கூட புரியும் அளவு எளிமையா இருக்கும். ஆனா இதுல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. கடைசி தவறுல ஒரு மைண்ட் ஷிஃப்ட் ரகசியம் சொல்லுவேன். அது உங்க பணத்தை வளர்க்கிற வழிய மாத்திடும். சரி, முதல் தவறு, சேமிப்பு கணக்குல மட்டும் பணத்தை போட்டு வைக்கிது. இது என்ன தவறுன்னு நீங்க நினைக்கலாம். சேமிப்பு தானே நல்லதுன்னு. ஆனா கேளுங்க, பேங்க் சேமிப்பு கணக்கு உங்க பணத்தை பாதுகாக்கும், அதை லாக் பண்ணி வைக்கும், ஆனா வளர்க்காது. 2025 இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட் 5 முதல் 6% இருக்கும், அதாவது விலைவாசி ஏறும். ஆனா சேமிப்பு கணக்கு வட்டி 3 முதல் 4% தான். அதாவது உங்க பணம் ஒவ்வொரு வருஷமும் சுருங்குது, மெதுவா அழியுது. இது உங்க பணத்தை எரிக்குது, ஏன்னா நீங்க சம்பாதிச்சது எல்லாம் வீணாகுது. கற்பனை பண்ணுங்க, நீங்க ஒரு தோட்டத்துல விதை போடுறீங்க, ஆனா அந்த விதை வளராம இருந்தா அது வெறும் மண்ணோட போயிடும் இல்லையா? அதே மாதிரி பணம் வளராம இருந்தா இன்ஃப்ளேஷன் அது சாப்பிடும். இன்ஃப்ளேஷன் என்பது ஒரு மெதுவான திருடன் மாதிரி, உங்க பாக்கெட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா திருடும், நீங்க கவனிக்காம. இப்போ ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்லுறேன். என் நண்பன் ராஜா, அவன் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர். மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவான். அவன் எப்பவும் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். பணம் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லுவான். அவன் எல்லா சம்பளத்தையும் சேமிப்பு கணக்குல போட்டு வச்சான். 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அவன் சேமிப்பு 10 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஆனா அந்த 5 வருஷத்துல விலைவாசி ஏறி பெட்ரோல் விலை இரட்டிப்பு, உணவு விலை அதிகம். அந்த 10 லட்சம் இப்போ வாங்கும் சக்தி 8 லட்சம் மட்டும்தான். ராஜா கனவு வீடு வாங்க நினைச்சான், ஆனா அந்த பணம் போதல. அவன் ஏமாற்றம் அடைஞ்சான். என் பணம் எங்க போச்சுன்னு கேட்டான். அது போகல, அது வளரல. அதுதான் பிரச்சனை. ராஜா மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, சேமிப்பு மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உங்க பணத்தை தூங்க வைக்குது, வேலை செய்ய விடல. இப்போ ஏன் இது உங்க எதிர்காலத்தை எரிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். உங்க பணம் வளரணும். காம்பவுண்டிங் என்பது ஒரு மேஜிக் மாதிரி. உதாரணமா நீங்க 20,000 ரூபாய் ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்க. 7% ரிட்டர்ன் இருந்தா 10 வருஷம் கழிச்சு அது 3 லட்சம் ஆகும். ஆனா சேமிப்புல இருந்தா 2 லட்சம் அரைதான். இந்த டிஃபரன்ஸ் உங்க ரிட்டையர்மெண்ட்டை, உங்க குழந்தை படிப்பை பாதிக்கும். பிலாசபி சொல்லுறேன். பழங்கால தமிழ் பழமொழி இருக்கு, பணம் பெருக்கும் பணம். அதாவது பணம் தானா பெருகணும், ஆனா சேமிப்பு மட்டும் இருந்தா அது பெருகாது, அது குறையும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கோழி வாங்குறீங்க, அது முட்டை இடணும். ஆனா நீங்க அதை கட்டி வச்சா முட்டை வராது இல்லையா? பணம் அப்படிதான், அது வேலை செய்யணும். எப்படி இந்த தவறை நிறுத்தலாம்? முதல்ல உங்க சேமிப்புல 3 முதல் 6 மாச செலவுக்கு போதுமான பணம் வைங்க. அது எமர்ஜென்சிக்கு. மீதி பணத்தை வளர்க்கும் இடங்களுக்கு மாற்றுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் அல்லது பேண்ட்ஸ். ரிஸ்க் இருக்குன்னு பயப்படாதீங்க. ரிஸ்க் இல்லாம ரிவார்ட் இல்ல. ஆரம்பிங்க சின்னதா. ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க, மாசம் 5,000 போதும். என் நண்பன் ராஜா இப்போ இப்படி மாற்றினான். அவன் பணம் வளர ஆரம்பிச்சது. ஹியூமர் கொஞ்சம் சேர்க்கிறேன். சேமிப்பு கணக்கு உங்க பணத்தை ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி ஆக்கிடும். ஆனா நீங்க அதை எழுப்பி ஒர்க் அவுட் பண்ண வைங்க. 2வது தவறு, உயர் வட்டி கடன்களை தள்ளி போடுறது. இது என்ன? கிரெடிட் கார்டு கடன், பர்சனல் லோன். இவை 15 முதல் 30% வட்டி வரும். நீங்க இத பே பண்ணாம அடுத்த மாசம் பார்க்கலாம்னு தள்ளி வைக்கிறீங்க. ஆனா இந்த கடன் பனிப்பந்து மாதிரி வளரும். வட்டி மேல வட்டி ஏறும். ஏன் இது உங்க பணத்தை எரிக்குது? 2025 இந்தியா எகானமி வளரும், ஆனா வட்டி ரேட்ஸ் ஏறலாம், பேங்க்ஸ் டைட் ஆகும். ஒரு 10,000 ரூபாய் கடன் 20% வட்டியோட ஒரு வருஷம், ஆனா 12,000 ஆகும். நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணமும் கடனுக்கு போகும், வளர்ச்சிக்கு இல்ல. இது உங்க எதிர்காலத்தை சாப்பிடுது. ஏன்னா நீங்க சுதந்திரமா இருக்க முடியாது, கடன் அடிமை ஆகுவீங்க. ஒரு அனாலஜி சொல்லுறேன். நீங்க ஒரு கிணத்துல தண்ணி இறைக்கிறீங்க, உங்க சம்பளம் அந்த தண்ணி. ஆனா கீழே ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, அது கடன் வட்டி. எவ்வளவு இறைச்சாலும் கிணறு நிரம்பாது, தண்ணி வெளியே போயிடும். எங்க அக்கா சித்ரா கதை சொல்றேன். அவ ஒரு டீச்சர், மாசம் 30,000 சம்பளம். அவ கிரெடிட் கார்டுல 2 லட்சம் ரூபாய் ஷாப்பிங் பண்ணா, டிஸ்கவுண்ட் இருக்குன்னு. ஆனா வட்டி ஏறி 3 மாசம் கழிச்சு அது 2 லட்சம் அரையாச்சு. அவ சம்பளம் எல்லாம் மினிமம் பேமெண்ட்டுக்கு போச்சு. குடும்ப செலவுக்கு கஷ்டப்பட்டா. அவ குழந்தை படிப்புக்கு சேமிக்க முடியல. என் தவறுன்னு அழுதா. சித்ரா மாதிரி நிறைய பெண்கள் இந்த பொறிக்கு சிக்கிறாங்க. கிரெடிட் கார்டு ஈஸின்னு நினைக்கிறாங்க, ஆனா அது ட்ராப். பிலாசபி கொஞ்சம். பழங்காலத்துல கடன் என்பது அடிமைத்தனம்னு சொல்லுவாங்க. உங்க சுதந்திரத்தை கடன் திருடிடும். நீங்க வேலை செய்யும் போது அது உங்க பாஸ் ஆகும். ஒரு சிம்பிள் ஸ்டார்ட். இந்தியாவில் 50% பேர் கிரெடிட் கார்டு கடன் உண்டு. அதுல 30% வட்டி தான் பெரிய பிரச்சனை. எப்படி இந்த தவறை நிறுத்தலாம்? முதல்ல உயர் வட்டி கடன்களை பிரையாரிட்டி கொடுங்க.
ஸ்னோபால் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சின்ன கடன்களை முதல்ல முடிங்க. அது மோட்டிவேஷன் கொடுக்கும். பிறகு பெரிய கடனுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் செய்யுங்க. மினிமம் அல்ல. எங்க அக்கா இப்போ இப்படி செய்றா. அவ கடன் குறைஞ்சது, அமைதியா இருக்கா. ஆஹா, கடன் இருந்தா உங்க பாக்கெட் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி காலியா இருக்கும். என்ன கொடுன்னு கேட்கும். மூன்றாவது தவறு இம்பல்ஸ் பையிங், அதாவது திடீர் வாங்குதல். இது என்ன? ஆன்லைன் ஷாப்பிங், அமேசான் அல்லது பிளிப்கார்ட்ல டிஸ்கவுண்ட் பார்த்து வேண்டாத பொருளை வாங்குறது. இப்போ வாங்கலேனா போயிடும்னு தோணும். ஏன் இது பணத்தை எரிக்குது? 2025 இ-காமர்ஸ் பெரிய பூம் ஆகும். 5G ஃபாஸ்ட் டெலிவரி. ஆனா உங்க வாலெட் காலியாகும். ஒரு ஸ்டடி சொல்லுது, இந்தியர்கள் 30% செலவு இம்பல்ஸ் தான், அதாவது திட்டமில்லாம. ஒரு ஸ்டோரி சொல்லுறேன். என் நண்பன் குமார், அவன் ஒரு மார்க்கெட்டிங் ஜாப், மாசம் 40,000. அவன் பிளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல்ல பார்த்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினான். 5,000 ரூபாய். ஆனா அவன் ஏற்கனவே ஒரு வாட்ச் வச்சிருந்தான். 2 மாசம் யூஸ் பண்ணி டிராவர்ல போட்டான். அது வீண். அந்த 5,000 அவன் குழந்தை புக் வாங்கியிருக்கலாம் அல்லது இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். குமார் போல நாம் எல்லோரும் இப்படி செய்வோம், ஒரு தடவை தான். ஆனா அது சேர்ந்து பெரிய தொகையாகும். அனலாஜி, இது ஒரு பசி ஓனாய் மாதிரி. திடீர்னு பசி தோணும், உடனே சாப்பிடணும்னு. ஆனா சாப்பிட்டு ரெக்ரெட், ஸ்டமக் பெயின். அதே மாதிரி இம்பல்ஸ் பையிங், உடனே ஹாப்பி, பிறகு பாக்கெட் பெயின். பிலாசபி, தேவைக்கு வாங்கு, விருப்பத்துக்கு அல்ல. இது ஒரு எளிய வாழ்க்கை தத்துவம். காந்தி போல சொன்ன மாதிரி, சிம்பிள் லைஃப். எப்படி நிறுத்தலாம்? 24 மணி ரூல் யூஸ் பண்ணுங்க. வாங்கணும்னு தோணினா 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. பெரும்பாலும் வேண்டாம்னு தோணும். ஷாப்பிங் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க, அதுக்கு வெளியே வாங்காதீங்க. குமார் இப்போ இப்படி செய்றான். அவன் சேமிப்பு ஏறுது. ஹியூமர். அடுத்த தடவை ஷாப்பிங் போகும்போது உங்க பாக்கெட்டை பார்த்து, ஏய் நீ யாரு, என்ன வேணும்னு கேளுங்க. அது பதில் சொல்லாது. 4வது தவறு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம இருக்கிறது. இது என்ன? திடீர் செலவுகளுக்கு, மெடிக்கல், ஜாப் லாஸ், கார் ரிப்பேர், இவற்றுக்கு தனி பணம் வைக்காம இருக்கிறது. ஏன் இது உங்க பணத்தை எரிக்குது? 2025 ஜாப் மார்க்கெட் ஆன்சர்டைன், ஏஐ ஜாப்ஸ் மாற்றும். கொரோனா மாதிரி பாண்டமிக் வரலாம். இல்லாம இருந்தா கடன் வாங்க வேண்டியிருக்கும். அதுல வட்டி சேரும், சைக்கிள் ஆகும். ஒரு ரியல் அனெக்டோட். என் அங்கிள் மோகன், அவன் ஒரு ஃபேக்டரி ஒர்க்கர். மாசம் 25,000. கொரோனா டைம்ல ஜாப் போச்சு. 3 மாசம் வேலை இல்ல. எமர்ஜென்சி பணம் இல்ல. நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கினான். வட்டி கொடுத்து கஷ்டப்பட்டான். அந்த பணம் இருந்திருந்தா குடும்பம் பசிப்படலன்னு சொன்னான். மோகன் மாதிரி நிறைய குடும்பங்கள் இப்படி. அனலாஜி, இது ஒரு கார் ஓடும் போது ஸ்பேர் டயர் இல்லாம இருக்கிறது. பங்க்சர் ஆனா நடுவழியில நிக்கணும், டாக்ஸி கால் பண்ணணும். பிலாசபி, மழைக்கு முன் குடை தயார் செய். பழமொழி, எதிர்காலத்தை பிளான் பண்ணு. எப்படி நிறுத்தலாம்? 3 முதல் 6 மாச செலவுக்கு பணம் சேமிங்க. லிக்விட் ஆசிட்ஸ் போல சேமிப்பு கணக்குல வைங்க, எளிதா எடுக்கலாம். மோகன் இப்போ வச்சிருக்கான். அமைதி. ஹாஹா, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம இருந்தா உங்க வாழ்க்கை ஒரு சோப் ஓப்ரா மாதிரி, ஃபுல் டிராமா. ஏய் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா, பாதிக்கும் மேலான இந்தியர்கள் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம இருக்காங்க, அறியாம செய்யறாங்க. இது உங்க வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாற்றும்னு நினைச்சு பாருங்க. இன்னும் தொடர்ந்து பார்க்கலாமா? சரி, அடுத்த தவறுகளுக்கு போவோம். 5வது தவறு இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை செய்யாம இருக்கிறது. இது என்ன? எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடுறது. ஸ்டாக் அல்லது ரியல் எஸ்டேட் மட்டும். ஏன் இது பணத்தை எரிக்குது? 2025 மார்க்கெட் வாலடைல், ஒரு செக்டர் டவுன். ஆனா எல்லாம் போகும். ஸ்டடி சொல்லுது, டைவர்சிஃபைட் போர்ட்போலியோ 20% ரிஸ்க் குறைக்கும். ஸ்டோரி, என் கசின் விஜய் எல்லா பணத்தையும் ஒரு டெக் ஸ்டாக்ல போட்டான். 2022 கிராஷ்ல 50% லாஸ். அவன் இப்போ கத்துக்கிட்டான். அனலாஜி, எல்லா முட்டையையும் ஒரு கூடையில வைக்காதீங்க. ஒன்னு விழுந்தா எல்லாம் உடையும். எப்படி நிறுத்தலாம்? ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கோல்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பிலாசபி, ஒரு மரத்துல மட்டும் சார்ந்திராதீங்க, காட்டை உருவாக்குங்க. வளர்ச்சி தத்துவம். ஹாஹா, உங்க போர்ட்போலியோ ஒரு பிரியாணி மாதிரி இருக்கணும். எல்லா டெஸ்டும் மிக்ஸ். இப்போ இந்த புஸ்தகம் பணக்கார தந்தை ஏழை தந்தை என் எண்ணங்களை ஊக்கமூட்டியது. அதுல ராபர்ட் கியோசாகி சொல்றாரு, இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை இல்லாம இருந்தா உங்க பணம் அடிமையாகும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, படிச்சு பாருங்க. 6வது தவறு இன்ஃப்ளேஷனை இக்னோர் பண்றது. இது என்ன? விலையேற்றத்தை கணக்குல எடுக்காம இருக்கிறது. ஏன் இது உங்க எதிர்காலத்தை எரிக்குது? 2025 இன்ஃப்ளேஷன் 6% இருந்தா உங்க 1,94,000 மதிப்பு ஆகும். பணம் சுருங்கும். ஒரு அனெக்டோட். எங்க அப்பா 20 வருஷம் முன்னாடி 1 லட்சம் சேமிச்சார். இப்போ அது வீடு வாடகைக்கு கூட போதாது. இன்ஃப்ளேஷன் சாப்பிட்டது. அனலாஜி, இது ஒரு திருடன் மாதிரி மெதுவா உங்க பணத்தை திருடும். எப்படி நிறுத்தலாம்? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ந்தெடுங்க. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் போல. பிலாசபி, நேரம் பணத்தை மாற்றும், நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணி. கொஞ்சம் ஹியூமர்.
இன்ஃப்ளேஷன் இருந்தா உங்க பணம் டயட் போகும், ஸ்லிம் ஆகும். 7வது தவறு, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ப்ரோக்ராஸ்டினேட் பண்றது. இது என்ன? ஓய்வு காலத்துக்கு பணம் சேமிக்க தாமதம் பண்றது. ஏன் இது பணத்தை எரிக்குது? காம்பவுண்டிங் மிஸ் ஆகும். 20 வயசுல ஆரம்பிச்சா 10 மடங்கு வளரும். 2025 லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்பது ஓய்வு காலம் நீளம். ஸ்டோரி: என் கொலீக் சந்தோஷ் 40 வயசு ஆகியும் ரிட்டையர்மெண்ட் பண்ட் இல்ல. இப்போ ஸ்டார்ட் பண்ணா போதாது. அனலாஜி: இது ஒரு விதை போடாம இருக்கிறது, மரம் வளராது. எப்படி நிறுத்தலாம்? இப்பவே EPF NPSல இன்வெஸ்ட் ஆரம்பிங்க. பிலாசபி: நாளைக்கு வாழ்க்கை இல்ல, இன்றைக்கு பிளான் பண்ணு. பிரசன்ட் மைண்ட்: ஹாஹா, ரிட்டையர்மெண்ட் இல்லாம இருந்தா 60 வயசுல ஜாப் சர்ச் பண்ணுவீங்க, டிண்டர் மாதிரி. 8வது தவறு, பேட் அட்வைஸ் ஃபாலோ பண்றது. இது என்ன? ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா டிப்ஸ் பிளைண்டா ஃபாலோ பண்றது. ஏன் இது எரிக்குது? 2025 கிரிப்டோ NFT ட்ரெண்ட்ஸ், ஆனா ஸ்காம்ஸ் அதிகம். ஸ்டடி சொல்லுது 70% பீப்புள் இன்ஃப்ளூயன்சர் அட்வைஸ் நம்பி லாஸ். அனெக்டோட்: என் நெய்பர் அருண் ட்விட்டர் டிப் பார்த்து கிரிப்டோல 1 லட்சம் போட்டான், கிராஷ்ல போச்சு. அனலாஜி: இது அந்நியன் சொல்லுக்கு கிணத்துல குதிக்கிறது. எப்படி நிறுத்தலாம்? சர்டிஃபைட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. பிலாசபி: உங்க பணம், உங்க ரூல்ஸ், செல்ஃப் எடுகேஷன். இதுதான் கிளைமேக்ஸ் இன்சைட். இந்த தவறுகளை ஸ்டாப் பண்ணது மட்டும் போதாது, உங்க மைண்ட் செட் மாற்றுங்க. பணத்தை ஆசட் ஆக்குங்க, லயபிலிட்டி அல்ல. சுருக்கமா: 1வது, சேமிப்பு மட்டும் வேண்டாம். 2வது, கடனை பே ஆஃப். 3வது, இம்பல்ஸ் பையிங் ஸ்டாப். 4வது, எமர்ஜென்சி ஃபண்ட். 5வது, டைவர்சிஃபை. 6வது, இன்ஃப்ளேஷன் பீட். 7வது, ரிட்டையர்மெண்ட் பிளான். 8வது, குட் அட்வைஸ். இவற்றை ஸ்டாப் பண்ணா உங்க பைனான்சியல் ஃபியூச்சர் மாறும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மோர் தமிழ் மணி டிப்ஸுக்கு. அடுத்த வீடியோ பாப்பிங் அப்ப பாருங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எந்த தவறு நீங்க செய்றீங்க.